சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்வில் எப்படிப்பட்ட விஷயத்தை எல்லாம் சிலர் யோசிக்கிறார்கள் என்று பார்த்தால் மிக வியப்பாக இருக்கிறது. ஆனால் அவர்களை பார்த்தால் தெய்வத்தை மிக அதிகமாக வணங்குகிறார்கள். யார் ஒருவன் தெய்வத்தை அதிகமாக வணங்குகிறானோ அவன் அதிகமாக பயப்படுவான். எந்த ஒரு இடத்திலும் தவறு செய்துவிடக் கூடாது என்று. நான் உன்னை பார்த்திருக்கிறேன், அதிகமாக பயப்படுவாய். காரணம், நீ தெய்வத்தை அதிகமாக வணங்குகிறாய். நீ என்ன தெரியுமா நினைப்பாய்? நம் தெய்வத்தை அதிகமாக வணங்குகிறோம், தெய்வம் எப்பொழுதும் நம்மை தண்டித்து விடக்கூடாது என்று. அதனால் யாரிடம் பேசினாலும், எப்பொழுது எந்த ஒரு விஷயத்தை பேசினாலும் நிதானமாக பொறுமையாக அடுத்தவருடைய மனதை காயப்படுத்தாமல் பேசுவார். நானும் பார்த்திருக்கிறேன். ஆனால் நீ நண்பன் நண்பன் என்று உன்னுடைய வீட்டையே சுற்றி கொண்டு இருக்கிறான் பார் ஒருவன். அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? அவன் எப்பொழுதுமே என்ன தெரியுமா? உனக்கு உதவி செய்கிறேன், உன் துணைக்கு உதவி செய்கிறேன், ஏதாவது இருந்தால் என்னிடம் சொல், நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் உன்னுடைய அனைத்து விஷயத்தையும் தெரிந்து கொண்டு அவன் ஒரு பக்கம் வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறான். புரிகிறதா நான் என்ன சொல்கிறேன் என்று? உதவி செய்கிறேன் என்று சொல்வான். நண்பன் தானே, உதவி செய்கிறான் என்று உன்னிடம் இருக்கும் அனைத்து யோசனையையும் அவனிடம் நீ சொல்கிறாய். ஆனால் அவன் அதை எடுத்துக்கொண்டு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டு இருக்கிறான். சுயமாக யோசிக்க தெரியாதவன் அடுத்தவனுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். இதை தெரியாத நீ உன்னிடம் இருக்கும் அனைத்து யோசனையும், உன் துணையிடம் இருக்கும் அனைத்து யோசனையும் சொல்லிக்கொண்டு வாழ்க்கையில் இப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும் என்கின்றீர்கள். கடைசியில் உதவி செய்கிறேன் என்று சொன்னான் பத்தியா? அவனை நம்பி இறங்கி கடைசியில் அவன் உதவி செய்யாமல் காலை வாரி விட்டு விடுகிறான். இதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது. ஒரு வாட்டி நடந்தால் பரவாயில்லை, எப்பொழுதும் இதுதான் நடக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு யோசனை இருக்கிறது, ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்றால் செய்யுங்கள். நீங்களாக செய்யுங்கள், குடும்பமாக இணைந்து செய்யுங்கள். மற்றவனை நம்பாதீர்கள். மற்றவன் உதவி செய்வான், அவனை நம்பிதான் இதை செய்கிறேன் என்று நம்பி ஒரு விஷயத்தை செய்யாதீர்கள். அதை நீங்கள் செய்யும் பொழுது ஏமாற்றம்தான் உங்களுடைய வாழ்க்கையில் மிச்சமாகுமே தவிர உங்கள் வாழ்வில் ஒரு பொழுதும் நல்லது என்பது நடக்காது. பல நேரத்தில் நீயும் உன் வாழ்க்கையில் பார்த்து விட்டாய், என்ன இது, நம் இவ்வளவு யோசனையோடு இத்தனை விஷயங்களை செய்கிறோம், ஆனால் ஒரு விஷயம் கூட நடப்பது கிடையாது. யாரோ ஒருவன் செய்து விட்டான், நம்முடைய யோசனை எல்லாம் கேட்டு என்று உனக்கு தெரியும். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை எப்பொழுதும் மறக்கிறாய். யாரோ ஒருவன் உதவி செய்கிறான் என்று உன்னுடைய யோசனையை மற்றவனிடம் சொல்கிறாய். ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தால் குடும்பமாக இணைந்து செய்யுங்கள். யாரையும் இதில் கூட்டாளியாக சேர்க்காதீர்கள். உனக்கு எப்பொழுதும் தனியாக நீ செய்யும் தொழில் மட்டும்தான் வெற்றி பெறும். மற்றபடி உன்னுடைய வாழ்வில் வேறு எதுவுமே உனக்கு துணையாக இருக்காது. உன் வாழ்வில் நீ பட்ட அனைத்து விஷயமும் எனக்கு தெரியும். நீ உன் வாழ்வில் எந்த அளவுக்கு கவலைப்படுகிறாய், வாழ்க்கையை நினைத்து எந்த அளவுக்கு நீ சோர்ந்து போகிறாய் என்பது அனைத்துமே எனக்கு தெரியும். நீ எதுவுமே எனக்கு தெரியாது என்று மனிதர்கள் போல நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியும் உன் வாழ்வில் என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது என்று. கூடிய சீக்கிரம் எல்லாமே உனக்கு புரிய வரும். உன்னுடைய நிலைமையானது மாறும். போய் உடம்பை பாரு, எந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் முன்னாடி எப்படி இருந்தாய், இப்போது எப்படி இருக்கிறாய் என்பதை போய் பார். கண்ணாடியை போய் பார். கவலைப்பட்டு உடல் இளைத்து விட்டாய். உன்னுடைய முகமோ எவ்வளவு வாடி இருக்கிறது. போய்ப்பார் தங்கமே. மற்றவர்கள் சொல்கிறார்கள், ஏன் இவ்வளவு மோசமாக இருக்கிறாய் என்று. அப்பொழுது நீ புரிந்து கொள்ளவில்லையா? உன் கவலை உன்னை வாட்டுகிறது என்று. உன்னுடைய வாழ்வில் ஒரு விஷயத்தில் முயற்சி எடுக்கிறாய் என்றால் முயற்சி எடுங்கள், செய்யுங்கள். உங்கள் குடும்பமாக செய்யுங்கள். உன்னுடைய யோசனையை மற்றவனை எப்பொழுதும் உள்ளே கொண்டு வராதே, அது உனக்கு சரி வராது. உன்னுடைய வாழ்க்கையின்படி நீ தனியாக ஜெயிக்க வேண்டும், நீ தனியாக செய்ய வேண்டும். உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களோடு செய்யலாமே தவிர நண்பன் என்று எப்பொழுதும் கூட்டாளி போடக்கூடாது. அது உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒத்து வராது. நீ யதார்த்தமாக செய்வாய்,
ஆனால் உன்னோடு இருக்கிறான் பார், அவன் யதார்த்தம் கிடையாது. அவன் எப்பொழுது உன்னிடமிருந்து எதை சுருட்டலாம், எந்த ஒரு விஷயத்தை எடுக்கலாம் என்றுதான் பார்த்து கொண்டு இருக்கிறான். அவனுக்கு நீ எப்பொழுதும் வழியை விடாதே. காலம் முழுவதும் உனக்கு நான் இருப்பேன். ஒவ்வொரு கட்டமும் உனக்கு துணையாகவும், உனக்கு ஒவ்வொரு விஷயமும் பாதுகாப்பாகவும் நான் இருப்பேன். எத்தனையோ இடத்தில் நானும் உன்னை பார்த்து விட்டேன். யதார்த்தமாகத்தான் இருக்கிறாய். மற்றவர்கள் கவுடாக இருந்தாலும் உன்னுடைய மனதில் எந்த ஒரு சிறிய கள்ள கபடமும் கிடையவே கிடையாது. நல்லதொரு எண்ணம் மட்டும்தான் இருக்கிறது. நிச்சயமாக நான் சொன்னதை ஞாபகம் வைத்துக்கொள். கூட்டமாக இருந்து நண்பர்களாக சேர்ந்து எந்த ஒரு தொழிலையும் உன் குடும்பத்தில் இருக்கும் யாருமே செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அது ஏமாற்றத்தை தான் தரும். ஆனால் தனியாக இருந்து உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் நபர்களாக சேர்ந்து நீங்கள் செய்தீர்களானால் நல்லது நடக்கும். குடும்பம் என்றால் என்ன? உறவுகளோடு அல்ல, உங்கள் வீட்டில் இருப்பவர்கள் ஒற்றுமையாக இருந்து ஒரு தொழிலை நீங்கள் நடத்தலாம். ஆனால் அதை விட்டுவிட்டு நண்பன், என்னுடைய தெரிந்தவன், எனக்கு சிறு வயதிலிருந்து பழக்கமானவன்தான் என்று கூட்டம் போட்டு ஒரு காரியத்தில் இறங்கிவிட்டால் நிச்சயமாக அது உனக்கு ஒரு நல்ல பலனையே தராது. ஏனென்றால் எல்லோரும் உன்னை ஏமாற்றத்தான் முயற்சி செய்கிறார்கள். உன்னை வாழ வைப்பது இங்கு யாருடைய எண்ணமும் கிடையாது. உன்னுடைய யோசனையானது மிக சிறந்ததாக இருக்கிறது. உன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு விஷயமும் மிக சிறந்ததாக இருக்கிறது. நீ யோசிப்பது எல்லாம் நானே பார்ப்பேன். என்ன இந்த பிள்ளை இவ்வளவு அழகாக யோசிக்கிறது என்று. அவ்வளவு அழகாக யோசிக்கிறாய் ஒவ்வொரு விஷயத்தையும். எனக்கு எல்லாம் தெரியும். நீ அதிகமாக யோசித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைத்து ஒவ்வொரு காலகட்டமும் ஓடுகிறாய் என்று. ஆனால் உன்னுடைய யோசனை உனக்கு மட்டும்தான் செயல்பட வேண்டும், மற்றவர்களுக்காக அல்ல. உன்னுடைய யோசனையை யாருக்காகவும் எப்பொழுதும் விட்டு கொடுக்காது. நல்லது நடக்கட்டும். எதுவாக இருப்பினும் நான் உன்னை காப்பாற்றுவேன். துரோகிகள் அதிகமாக இருக்கிறார்கள் தான். அவர்கள் அனைத்தையும் உன்னால் வெல்ல முடியும். கூடிய சீக்கிரம் நான் உன்னுடைய வாழ்வில் இன்பத்தை சேர்ப்பேன். பல பேர் உன்னை தூக்கி எறியலாம் என்று நினைக்கிறார்கள். தேவைப்படும் விஷயத்திற்கெல்லாம் உபயோகப்படுத்தி கொண்டு உன்னை தூக்கி எறியலாம் என்று நினைக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இனி இடமே கிடையாது. சந்தோஷமாக இரு. உன்னுடைய வாழ்வில் நீ துவண்டு கிடக்கும் ஒவ்வொரு காலகட்டமும் நான் இருப்பேன். உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொடுத்து அமோகமாக உன்னுடைய வாழ்க்கையை வாழ வைக்க நான் போதும். எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.